வணக்க மக்களே, நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் கண்ணுக்கு சொட்டு மருந்து ஊற்றுறாங்க. அந்த பச்சளை மருந்து ஊற்றுற இடத்துக்கு தான் போக போகிறோம். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இப்போ ட்ரெயினில் வந்ததுனால ட்ரெயின்லேருந்து வெளியில் வந்திருக்கோம் பெரியாருக்கு. பஸ் ஸ்டாப்பில் பெரியார் பஸ் ஸ்டாப் வந்தாலும் அங்கேருந்து ஆட்டோ ஷேர் ஆட்டோ வந்து போகுது. இதில் வரக்கூடிய மக்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆட்டோவில் போய்கிட்டு இருக்கோம். இப்போ இங்கேருந்து ஆட்டோவுக்கு 30 ரூபா வைக்கிறாங்க பெரியார்லேருந்து. நம்ம இப்போ அந்த இடத்துக்கு வந்தாச்சு. உள்ளே போய் பார்க்கலாம். இந்த வழியில தான் எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. போய் பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஹோட்டல் எல்லாமே இருக்குது. அங்கேயே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்கே இருக்காங்க கூட்டம். வெளியில் வச்சு வெட்ட வெளியில் வச்சு தான் ஊற்றிட்டு இருக்காங்க. வந்தாச்சு. எக்கச்சக்கான மாதிரி வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு ரிட்டர்ன் போய்கிட்டு இருக்காங்க நம்ம வர்ற டயத்தில். இது டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களாம். 5 மணிலேருந்து 10-12 மணி வரைக்கும் ஊற்றுவாங்களாம். இங்கே வந்து பார்த்தா எல்லாரும் மேலே வானத்தை பார்த்த மணிக்கு நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா இப்போ இந்த மருந்து ஊற்றுனா அவ்வளோதுக்கு எரிச்சல் வருமா, கண்ணில் காந்திக்கிட்டே இருக்குமா. அதனால எல்லாரும் வானத்தை பார்த்த மணிக்கு நின்றுட்டு இருக்காங்க. மதியம் ஒரு 12 மணிக்கு மேலே ஊற்றுவாங்க. பட் என்னன்னா வெயில் அதிகமாக அடிக்கும் போது நிறைய வலி அதிகமாக இருக்குமா. அதாவது கண் எரிச்சல் அதிகமாக இருக்கும். அதனால காலையிலேயே ஊற்றுறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வரக்கூடியவங்கள்ட்ட கேட்டோம்னா எல்லாருமே நல்ல ரிசல்ட் தான் சொல்கிறாங்க. எல்லாமே எனக்கு சரியாக இருக்குது. அதாவது கண்ணில் ஊற்றக்கூடிய மருந்து நிறைய பிரச்சனைகள், உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள் சரியாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து ஒரு 7 வாரம் 8 வாரம்லாம் வந்தவங்களாம் இருக்காங்க. இந்த மருந்து பாத்தீங்கன்னா வாரத்துல ஒரு நாள் மட்டும்தான் 2 கண்ணுலயும் ஒரு சொட்டு தான் ஊத்துறாங்க. பச்சளை மருந்து அதை ஒரு டப்பால வச்சு கண்ணுல ஊற்றி விடுறாங்க. டோக்கன் வாங்கிட்டு வர்றதுக்கு இந்த டோக்கனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 10 ரூபா தான். அந்த 10 ரூபாயும் அன்னதானத்துக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. அங்கே ஒரு மரம் மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு அன்னதானத்துக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க. வெளியில் எங்கெங்கேயோ இருந்து வந்தவங்கலாம் இருக்காங்க. இதில் கண்ணில் ஊற்றி முடித்த உடனே அவங்களால எந்திரிச்சே போக முடியல. தட்டி தடுமாறி போக வேண்டிய ஒரு ஆள் கூட்டிகிட்டு போய் விட வேண்டியதாக இருக்குது. எல்லாருமே அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்காங்க. இந்த மருந்து ஊற்றுறதுனால உடம்புல இருக்கக்கூடிய அந்த சொரியாசிஸ், அரிப்பு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சரியாகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய வியாதிகள் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஊற்றுனீங்கன்னா நான் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இது ஊற்றப்படும். காலையில் 5-6 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணி 1 மணிக்கெலாம் இதை முடிச்சிடுறாங்க. டோக்கன் 10 ரூபா தான் இதுக்கு டோக்கனு. ஒருத்தவங்களே பார்த்தீங்கன்னா 2 டைம் திரும்ப ஊற்றுறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு டைம் ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறாங்க. அந்த கண் எரிச்சல்லாம் போனதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த ஒரு ரவுண்டு ஊற்றிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரியும் ஊற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணில் ஊற்றக்கூடிய இந்த மருந்து உடம்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய எல்லா வியாதிகளும் சரியாகுது அப்படின்ட்டு வந்திருக்கிறவங்க ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமையை தவிர்த்து மித்த நேரங்களில் திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் வேறு இடத்துல வேறு வியாதிகள் ஏதாவது இருந்தாலும் அதுக்குன்னு தனிப்பட்ட முறையில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே மருந்து ஊற்றக்கூடிய இடத்துலையே அங்கே மருந்தை தயாரிக்கக்கூடிய வைத்தியர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்கும்போது என்ன பிரச்சனை இருந்தாலும் மித்த நாட்களில் அவங்களுடைய நம்பர் கொடுக்குறாங்க. அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு காலையில் வரும்போது சாப்பிட்டுட்டு வரணுமா, எந்த மாதிரி வியாதி சாப்பிட்டுட்டு வரணும், சாப்பிட்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே அவங்கள பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மருந்தை ஊற்றின உடனே அங்கே நீங்கள் அந்த வைத்தியத்தை கேட்டுக்கோங்க. ஏன்னா தலையில் எண்ணெய் தேய்க்கக்கூடாது. வேறு நான்வெஜ், கருவாடு, மீன் அந்த மாதிரி அரிப்பு வரக்கூடிய அந்த இதெல்லாம் எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கரெக்டாக கேட்டுட்டு போய் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் அதோடைய எஃபெக்ட் இருக்கும்.
நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை தேவைப்படுறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த இடத்துக்கு நீங்களும் போயிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை இதில் பதிவு பண்ணுங்கள். இந்த மருந்தை ஊற்றுவதற்கு முன்னாடி அங்கே உள்ள வைத்தியர் வந்து இங்கே இருக்காங்க. அவருடைய ஆலோசனை கேட்டுக்கங்க. அதாவது உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கு, மருந்து ஊற்றலாமா என்ன அப்படிங்கிறத அவங்க கிட்ட வந்து முன்னாடியே கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த மருந்தை வந்து ஊற்றிக்கலாம். அதுபோக கண்ணு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஊற்றலாமா என்னன்னு கண்டிப்பா கேட்டுக்கங்க. நீங்க இங்க வர்றதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்டையும் ஒரு இதை வந்து கேட்டுக்கங்க. கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி இதை ஊற்றிக்கங்க. இந்த இடம் வந்து கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் தோரிமான் என்ற இடத்துல தான் இருக்குது. பெரியார் பேருந்து நிலையத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு, ஆட்டோ, ஷேர் ஆட்டோ அந்த மாதிரி நிறையா போகுது. பயன்படுத்திக்கிங்க. நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.